இன்றைக்கி வந்துட்டு அமாவாசைங்கிறதுனால வீடு வாசல்லாம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு எங்கள் வீட்டுக்காரரும் ஒட்டரை அடித்து கொடுக்க சொன்னாங்க. அவரும் ஒட்டரை அடித்து கொடுத்தாரு. அவர் ஒட்டரை அடிக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டு வெளியே தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டேன். இப்போ அது க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தா அப்படியே பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. தோட்டம் பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது. அப்புறம் அப்படியே வீட்டையும் வலிச்சு விட்டு சுத்தமாக எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு ஒரு ரேஷன் கடைக்கு போகவே இல்லை. ரேஷன் பொருளே வாங்கலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு சாமி கும்பிட்டு ரேஷன் கடைக்கு போனார். ரேஷன் கடைக்கு போயிட்டு எல்லா பொருளையும் எப்படியும் நல்ல வேலை இன்றைக்காவது போட்டாங்களேங்கிற மாதிரி இருந்தது. எப்படியும் வாங்கிட்டு வந்துட்டாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எண்ணெய், பருப்பு, சர்க்கரை, அரிசி எல்லாமே போட்டாங்க. சரி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நான் மேச்சேரி போயிட்டு வரேன்னாரு. சரி போயிட்டு வரும்போது அப்படியே வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் சந்தையில் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். பாருங்க, அவரும் போயிட்டு காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, தக்காளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், வீட்டுக்கு தேவையானது நாங்கள் 2 பேர் தானே, அதனால் எங்களுக்கு தேவையானதை மட்டும் கம்மியாக கச்சிரமாக வாங்கிட்டு வாங்கன்னா, அதே மாதிரி இஞ்சி தேவைப்பட்டது, பீட்ரூட்டு, கேரட்டு இந்த மாதிரி எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்துட்டார். பாருங்க, கேரட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கூறு கட்டி வச்சு தான் வாங்கிட்டு வந்தேன்னாரு. அப்புறம் எனக்கு அப்படியே பலாசலம் வாங்கிட்டு வந்துட்டார். எனக்கு பலாசலம்னா பிடிக்கும்ன்ட்டு அது 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் ரொம்ப லேட்டாக இருந்ததுனால சரி சமைச்சிடலான்னு ஆரம்பிச்சிட்டேங்க. என்ன சமையல்னா இன்றைக்கி சாதம் வடிச்சிட்டு அப்படியே சீக்கிரம் குழம்பு என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி பார்க்குறப்போ காலிஃப்ளவர் ஒரு காஞ்ச மரத்துலேருந்து பொறிச்சு வச்ச வாழைக்காய் இருந்தது. சரி காலிஃப்ளவரும் வாழைக்காயும் போட்டு அப்படியே ஒரு சாம்பாராக வச்சுருவோன்ட்டு அது போட்டு அப்படியே ஒரு சாம்பார் வச்சு சாதம் மட்டும் வடிச்சிட்டேங்க. இதுதான் இன்றைக்கி சிம்பிளாக டைம் ஆனதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாமேன்ட்டு இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சு சாதம் வடிச்சாச்சு. ஓகே, வடிச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் எல்லாம் மாற்றி வச்சுட்டு சரி சளு போட்டால் வேலை ஆகாதுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இருக்கிற பாத்திரமெல்லாம் எடுத்து போட்டு விளக்கி கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அடுப்பிட்டெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சூப்பராக இன்றைக்கி வேலை முடிஞ்சுதுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.